தேவ அழைப்பை ஏற்று கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்களா? அன்னைக்கு நேரங்களில் எனக்காக பேச யாரும் இல்லை, எனக்காக வழக்காட யாரும் இல்லை. இந்த காரியத்திலே நான் அவமதிக்கப்பட்டும் அவமானப்பட்டும் நிற்கிறேன், எனக்காக பேச யாரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நொந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் அப்படின்றத இந்த நாளையும் தெரிந்து கொள்ளுங்க. மோசேயை கர்த்தர் அழைத்தார், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக தெரிந்து கொண்டார். அந்த மோசேக்காக ஆண்டவர் வழக்காடினார். அது ஜனங்களோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு மட்டும் இல்லை, அவருடைய சொந்த குடும்பத்தாரோடைய கர்த்தர் வழக்காடினார். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு எதிராக பேசின போது மோசேக்காக அவர்களோடு கர்த்தர் வழக்காடினார். அது நிமித்தமாக அவர்கள் மேல தேவ கோபாக்கினை வந்தது. அந்த கோபாக்கினை நீங்கும்படியா மோசே விண்ணப்பம் பண்ண வேண்டியதா இருந்தது. இது என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே விவாகம் பண்ணின எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தமாக மோசேயோடு ஆரோனும் மிரியாமும் ரொம்ப குற்றப்படுத்தி பேசினாங்க, ரொம்ப தரம் தாழ்த்தி பேசினாங்க. அது நிமித்தமாக தேவ கோபாக்கினே அவர்கள் மேல வந்தது. கர்த்தர் மோசேக்காக வழக்காடினார். அந்த இடத்துல மோசே வழக்காடல, ஆனா கர்த்தர் மோசேக்காக வழக்காடினார். வழக்காடி அவர்கள் மீது கோபம் கொண்டார். அது நிமித்தமாக தேவ கோபாக்கினை வந்தது மிரியாம் மீது. மோசே வேண்டிக் கொண்டது நிமித்தமாக குஷ்டரோகம் அவளை பிடித்தது. அந்த வியாதியை அவளை விட்டு நீக்கினது. அதான் 7 நாள் அந்த வியாதியில இருந்தா, அதுக்கப்புறம் தான் குணமாச்சு. இந்த நாள்லையும் ஒருவேளை தேவ அழைப்பு நிமித்தமாக நீங்க தனியா நின்று கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய குடும்பத்திலே நீங்க தனியா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய அழைப்பை ஏற்று நீங்க தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அது நிமித்தமாக அவமதிக்கப்படுகிறீர்களா? இல்லைன்னா எங்க குடும்பத்துல என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே கர்த்தரை தெரிந்து கொண்டவங்க தான், எல்லாமே கடவுளுடைய பிள்ளைகள் தான், ஆனா அவர்கள் என்னை அவமதிக்கிறாங்க, அந்த இடத்துல என்னை தரத்தாழ்வாக பேசுகிறார்கள், நான் இந்த இடத்துல ரொம்ப அவமதிக்கப்படுகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க இருக்கீங்கன்னா, இந்த நாள்லையும் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் என்பதை மறந்துடாதீங்க. தேவ அழைப்போடு நீங்க தேவ ஊழியத்துல நிற்கிறீங்கன்னா, உங்களுக்கு எதிராக செயல்படும், அது குடும்பத்தாரா இருந்தாலும் சரிதான், அது அந்நிய மக்களா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக அவர்களிடம் வழக்காடுவார் என்பதை மறந்து போகாதீங்க.